இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌரவ ஃபிஷ் தான் வந்து ப்ரீட் பண்ண போகிறோம். அந்த கௌரவ ஃபிஷ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நம்ம கோய் ஃபிஷ் டேங்கில் தான் வந்து விட்டுருந்தேன். அது வந்துட்டு ரொம்ப நாளாச்சு விட்டு. இன்னைக்கு காலையில் ஃபுட்டு போடலான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வயிறு பெருசாக இருந்துச்சு. சரி அது ப்ரீடு விட்டுலான்னு பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டு 2 விஷயம் வந்துட்டு பிடிச்சிட்டேன். இவங்கள தான் இன்றைக்கி வந்துட்டு ப்ரீடிங் விட போகிறோம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஒன்றுனா பழைய தண்ணி வந்துட்டு கண்டிப்பாக தேவை. அதனால் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து ட்ரம்மில் வந்துட்டு தண்ணி ஊற்றிருந்தாங்க. அந்த தண்ணியெலாம் வந்துட்டு இன்றைக்கி எடுக்க போகிறேன். நீங்களும் வந்துட்டு பழைய தண்ணி எடுத்துக்கங்க ப்ரீடிங்லாம் ஒன்றுனா. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டு எடுத்துகிட்டு ஒரு இடத்துல தான் வந்து செட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு செட் பண்ணிடலாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் ஒன்றுனா இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டெயில் தேவை. ஏதாவது செடி ஃப்ளோட்டிங் பிளான்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் ஃபாக்ஸ்டெயில் வந்துட்டு எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை வந்துட்டு உள்ளே விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் விட்டுட்டோன்னே பார்த்தீங்கன்னா அது பபிள் நஸ்லாம் வந்துட்டு கட்ட ஆரம்பிச்சிடும். அது கட்டினோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்துட்டு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது நெட்டு இருந்தால் மூடி வச்சுருங்க. ஐஎஸ் நம்ம கவர்மெண்ட் ஃபிஷ் ப்ரீடிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடுச்சு. என்னெல்லாம் வந்துட்டு நம்ம முடியல. நான் ஃபஸ்ட்டு ப்ரீடிங் விட்டு குட்டியெல்லாம் எடுத்துருக்கேன். குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக குட்டி அழகாக இருந்தாங்க. அப்புறம் ஃபீமேலாக பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டு செப்பரேட் பண்ணிட்டேன். அப்புறம் நல்லா உத்து பார்த்தா குட்டியெல்லாம் வந்துட்டு நிறையா மறந்துருச்சு. 1-2 வந்துட்டு எக்ஸலாக வந்துட்டு ஆச்சாகாமல் இருந்துச்சு. மீதி குட்டியெல்லாம் வந்துட்டு ஆச்சாக வெளியே வந்துருச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ குட்டி இருக்குன்ட்டு. இந்த குட்டியெல்லாம் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிமியா கல்ச்சர் தான் கொடுக்கணும். 2 நாள் வந்துட்டு கொடுத்துட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கோல்டு விட்டு இந்த ஃப்ரிட்ஜ் பஸ்ஸில் தான் விடணும். அந்த வீடியோ பார்க்க மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிமியா கல்ச்சர் தான் வந்துட்டு தயார் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம் அந்த குட்டிக்கெல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வச்சிருந்த பச்சை வாட்டர் கேனை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் அப்படியே இருந்தனால வந்துட்டு அப்படியே போட்டுருந்தா நல்லா இருக்குது. அதனால நல்லா வந்துட்டு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஓட்ட பண்ண முடியல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியும் ஆர்டிமியா கல்ச்சர். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்துட்டு உப்பெல்லாம் வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டேன். கல்லுப்பு. அப்புறம் கல்லுப்பு போட்டுன்னு நம்ம டேப்லெட்டை வந்துட்டு உடச்சி கொட்டிட்டேன். எங்கே வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறேன். நீங்கள் கிவ்அவேக்கு வந்து ரெடி ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. அதுவும் ரீச் ஆகிரும்னு நினைக்கிறேன். ரீச் ஆனதுக்கப்புறம் அடுத்த கிவ்அவே வீடியோ போடலாம். நம்ம கௌரவ குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன இடத்துல விட்டோம்னா எல்லா குட்டியும் வந்துட்டு செத்துரும். இல்லாட்டி பார்த்தீங்கன்னா க்ரோத்தே இருக்காது. எவ்வளோ குட்டி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ குட்டி இதுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிமியா கல்ச்சர் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதை வந்துட்டு லைஃப் ஃபீடாக வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன் இந்த குட்டிக்கெலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி அந்த பூச்சியெல்லாம் வந்துட்டு கீழே வந்துட்டு வர வச்சுட்டு இருக்கேன். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு வச்சுருந்தேன். அந்த லைட்டுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இறங்கிடும் அந்த பூச்சியெல்லாம். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை இப்படியே கொடுக்கலாம் அந்த ஆர்டிமியாவை. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குட்டியெல்லாம் வந்துட்டு எதில் விட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் கோல்டு குட்டியெல்லாம் வந்துட்டு வச்சுருந்தேன். அதை குட்டியெல்லாம் வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகி அதை வந்துட்டு பேரண்டோடய விட்டுட்டேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குட்டியை விட போகிறேன். இதோட க்ரோத்தை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டா ப்ரீடிங் தான் விட போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம் தான் நம்ம வந்துட்டு விட போகிறோம். ஆல்ரெடி நான் பீட்டா ப்ரீடிங் விட்டால என்ன நடந்துச்சு என்னென்ன நடக்கல எல்லாத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்து பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் நம்மளுக்கு தேவையான திங்ஸு. அப்புறம் வந்துட்டு இந்த டப்பில் வந்துட்டு பாதியெல்லாம் வந்துட்டு தண்ணி பிடிக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு மேல் ஃபிஷ்ஷை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அப்புறம் நடுவில் கிளாஸ் வச்சு ஃபீமேல் ஃபிஷ்ஷை தான் அப்புறம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஃபீமேல் ஃபிஷ் ஜம்ப் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பி ஏதாவது எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ஃபீமேல் ஃபிஷ் ஜம்ப் ஆகாது. இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா அது வந்துட்டு சேஃபாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு பாதாம் லீஃப் வந்துட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, ரொம்ப போடுறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பேப்பரை வந்துட்டு உள்ளே வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இவ்வளோ தான். அடுத்த ப்ராசஸ்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். அவ்வளோதான். நைட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பீட்டா ஃபிஷ் ஃப்ரையில் வந்துட்டு ஆச்சாரி சென்று போய் பார்க்கலான்னு பார்த்தேன். பார்த்தோன்னே ஒரே சாக்கு. என்னன்னு கேட்குறீங்களா, குட்டியெல்லாம் வந்துட்டு கண்ணுக்கே தெரில, அவ்வளோ குட்டியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பீட்டாவோட ஃப்ரையை பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாம் பபுள்னஸ் மேலே தான் வந்துட்டு உட்காந்துச்சு. பாதி குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டப்பு ஓரமாக வந்துட்டு உட்காந்துச்சு. ஃப்ரீ சும்மா அவருக்கு வந்துட்டு 3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆர்டிமியா கொடுக்கணும். ஆர்டிமியா வந்துட்டு கல்ச்சர் பண்ணிட்டேன், இது முன்னாடியே தெரிஞ்சு. அதை வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் அந்த ஆர்டிமியா கல்ச்சரு. அவ்வளோதாங்க. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீட்டா ஃப்ரைக்கெலாம் ஃபுட்டு தான் கொடுக்க போகிறேன். என்ன ஃபுட்டுன்னு பார்க்குறீங்களா, இது வந்துட்டு எக்கு தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா என்கிட்ட வந்துட்டு ஆர்டிமியா மட்டும்தான் இருக்குது. இன்ஃபோ சரியாக அந்த வினிகிரி எல்லாம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே செகண்ட் டேயில் வந்துட்டு ஆர்டிமியாலாம் கொடுக்கக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா எக்கு தான் கொடுக்க போகிறேன். எக்கு கொடுக்கறதுக்கு வந்துட்டு ஒரு துணி எடுத்துக்கிட்டேன். துணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த எக்கு லைட்டாக வந்துட்டு அந்த மஞ்சள் கருவை எடுத்து உள்ளே வச்சிட்டேன். உள்ளே வச்சு அப்படியே தண்ணிக்குள்ளே வந்துட்டு புளியணும். அப்படியே தண்ணி இருத்து அதுக்கப்புறம் புளியணும். இங்கே பாருங்கள். ஆனால் பீட்டா ஃப்ரைலாம் நல்லா வந்துட்டு ஆகுது, சூப்பராக இருக்குது எல்லா பீட்டா ஃப்ரையும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எல்லாமே. இப்போ பாருங்கள் அப்படியே லேயராக வரும் தண்ணிக்குள்ளே விட்டோன்னே. அதை தான் வந்துட்டு சாப்பிடும். ஒரு 4 ஸ்பிஞ்ச் விட்டேன் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் அப்படியே லேயர் மாதிரி வருது பாருங்கள். நல்லா சூப்பராகவே வளர்ந்துருச்சு. அடுத்த வீடியோவில் வந்துட்டு ஆர்டிமியா கொடுத்து பார்ப்போம் எப்படி சாப்பிடுதுன்ட்டு. பாருங்கள்
அவ்வளோதான் guys, அடுத்த வீடியோ. கைஸ் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கடைசியாக இவ்வளோ தான் வந்துட்டு நல்லா பீட்டப் ரேஸில் வந்துட்டு காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இது வந்துட்டு 30 days ஃப்ரை. இவ்வளோ தான் வந்துட்டு நல்லா காப்பாற்ற முடிஞ்சிச்சு. ஒரு 9 குட்டிகிட்ட தான் இருக்குது. ஏன்னா நான் லைஃப் வீடியோ வந்துட்டு ரொம்ப நான் வந்துட்டு கொடுக்கல. அதனால தான் பார்த்தீங்கன்னா 9 குட்டி தான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரீடிங் விட்டு எவ்வளோ ப்ரைஸ் வந்துட்டு காப்பாற்ற முடியுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கௌரமி ஃப்ரை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்ருக்கோம். அதுவும் பார்த்திங்கன்னா 10 days ஆகிடுச்சு நம்ம ப்ரீடிங் செட்டப் போட்டு. இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வளர்ந்துட்டு தான் இருக்குது. இதோட குரோத்தை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வந்துட்டு என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லிட்டு போங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீட்லாம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய குட்டிக்கிட்ட நீங்கள் காப்பாற்றலாம். அந்த பிளானை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. பை.